வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். மார்கழி மாதம் 4ஆம் நாள். கலை எது என்ற தலைப்பில் இன்றைய கவி அருட்தந்தையவர்களால் எழுதப்பட்டுள்ளது. 1959 19 டிசம்பர் மாதம் இக்கவியை எழுதியுள்ளார்கள். கவியை காண்போம். இயற்கையதன் நிகழ்ச்சிகளை இன்ப துன்ப அனுபவத்தால் எண்ணுகின்ற கருத்துகளை, இயற்கையதன் நிகழ்ச்சிகளை இன்ப துன்ப அனுபவத்தால் எண்ணுகின்ற கருத்துகளை எளிதாக திறமையோடு செயற்கையால் பிறர்க்குணர்த்தி, எளிதாக திறமையோடு செயற்கையால் பிறர்க்குணர்த்தி சிந்தனையை உயர்த்தவல்ல செயல்கள்தமை கலை என்று சிறப்பாக பேசுகின்றோம். சிந்தனையை உயர்த்தவல்ல செயல்கள்தமை கலை என்று சிறப்பாக பேசுகின்றோம் என்று கலைக்கான விளக்கத்தை அருட்தந்தையவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இயற்கையதன் நிகழ்ச்சிகளை, இயற்கை இயல்பாக நடக்கின்ற இயற்கை நிகழ்ச்சிகளை ஒரு அபிநயம் பிடித்த ஒரு பாடல்களின் வழியாகவோ அல்லது ஒரு இசைக்கருவிகளின் வழியாகவோ சைகையின் வழியாகவோ நாம் மற்றவர்களுக்கு உணர்த்துவது. சூரியன் உதிக்கின்றான், சந்திரன் தோன்றுகின்றான், பெருமழை பெய்கிறது, இடி இடிக்கிறது, இதை போன்ற இயற்கையில் நடைபெறும் செயல்கள். அதுபோல மனிதனுக்கு எண்ணங்கள் பெரும்பாலும் எதன் அடிப்படையில் தோன்றுகிறது என்றால், அவ்வப்போது அவனுக்கு உண்டாகும் இன்ப துன்ப உணர்வுகளின் அடிப்படையில். சில நேரம் அவனுக்கு இன்பம் தோன்றலாம், சில நேரத்தில் அவருக்கு துன்பத்தை உணரலாம். அதை அடிப்படையில் அதை சார்ந்த எண்ணங்கள் அவர் மனதில் உருவாகி அவை குறித்த கருத்துக்களும் தோன்றும். இவற்றை வெளிப்படுத்துவதும் கலை என்கிறார். ஒரு நிகழ்வு அல்லது ஒரு பொருள் குறித்து தனக்கு தோன்றிய அனுபவத்தை வைத்து ஏற்படும் கருத்துகளை ஒரு பாடல் மூலமாகவோ, கவிதை மூலமாகவோ, நடனத்தின் மூலமாகவோ மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவது. இப்படி இயற்கையாகவும் தனக்கு மனதில் தோன்றுகின்ற கருத்துக்களை வெளிப்படுத்துவதாகவும் மற்றவர்களை புரிந்து கொள்ளும் வகையில் வெளிப்படுத்துவது கலை என்கிறார். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது, ஒரு கலையை மக்களுக்கு நாம் வழங்கும் பொழுது அது எந்த நோக்கத்தில் இருக்க வேண்டும் என்றால், அதை காண்பவர், ரசிப்பவர், கேட்பவர்களின் சிந்தனையை உயர்த்த வல்லதாக இருக்க வேண்டும். அவர்களுடைய அறிவை வளர்ப்பதாக இருக்க வேண்டும். அவர்களின் மனம் விரிவுபட வேண்டும். அதன் மூலம் அவர்களின் வாழ்க்கை அவர்களுக்கு மேம்பாடு அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் அமைபவைதான் கலை என்று கூறுகிறார். இன்றைய கலைகள் இந்த நோக்கத்திலிருந்து விலகிச் சென்று விட்டன என்பதை நாம் அறிவோம், இல்லையா? முந்தைய காலங்களில் பெரும்பாலும் திரை இசையில் பாடல்கள் நமக்கு நல்லொழுக்கங்களை புகட்டுவதாக இருந்தன. தற்பொழுது அவை விலகி தீய ஒழுக்கங்களையே நாம் கொண்டாடக்கூடிய மனநிலைக்கு வந்துவிட்டோம் என்கின்ற நிலையில் இந்த கருத்தை நாம் உணர்ந்து கொள்வது தேவையாகிறது. ஒரு கலை என்பது அதை கேட்பவர், ரசிப்பவர்களுக்கு அவர்களின் சிந்தனையை மேம்படுத்தக்கூடியதாக அமைய வேண்டும் என்ற கருத்தையே அருட்தந்தையவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். நாயன்மார்கள் இந்த கலையை பெருமளவில் பயன்படுத்தி சமுதாயத்திற்கு மிகப்பெரிய தொண்டாற்றியிருக்கிறார்கள். இறையுணர்வை, பக்தியை மக்களிடம் பரப்பி அதன் மூலம் மக்களின் ஒழுக்கத்தையும் நன்னெறிகளையும் வளர்த்தெடுத்தார்கள். இதன் மூலம் சமுதாயத்தின் பண்பாடு சிறப்பாக மலர்ந்தது. பாடல்கள்
பாடுவது இயற்கையை போற்றுவது, மக்களிடையே அதற்குறித்த விளக்கங்களை கொண்டு சேர்ப்பது என்று பாடல், நடனம், இசை என்று பல்வேறு வகையில் மக்களிடையே இசையுணர்வையும் நல்லொழுக்கத்தையும் வளர்த்தார்கள் என்றால் அது மிகையாகாது. அவ்வகையில் இன்று திருநீலகண்ட யாழ்ப்பாணர் நாயனார் அவரின் சரித்திரத்தை காண்போம். யாழ்ப்பாணம் நாயனார் என்றவுடன் யாரும் இலங்கையை குறிக்க வேண்டாம். யாழ் வாசிக்கின்ற அக்காலத்தில் யாழ் என்ற ஒரு இசைக்கருவி இருந்தது. வீணையைப் போன்று கம்பிகளால் மீட்டக்கூடிய ஒரு இசைக்கருவி. பாணர் என்பது அவர்களின் மரபு. பாணர் என்று அவர்கள் இசையில் வல்லவர்களாக இருந்தனர். பாடல்கள் எழுதி அதற்கு பண் அமைத்து இசை அமைத்து பாடக்கூடியவர்கள், இசைக்கக்கூடியவர்கள், இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடியவர்களை பாணர் என்று அழைப்பர். திருநீலகண்டர் என்று இவருக்கும் பெயர். திருநீலகண்டர் யாழ் வாசிப்பதால் யாழ்ப்பாணர் நாயனார் என்று அழைப்பர். இவர் நடுநாட்டு தமிழகத்தில் நடுநாட்டிலே திருவெருக்கத்தம்புலியூர் என்ற ஊரில் பிறந்தவர். இவர் மிக சிறப்பாக யாழை வாசிக்கும் திறமையும் பண் அமைத்து பாடும் திறமையும் பெற்றிருந்தார். அவருடைய மனைவி மதங்க சூளாமணி அவர்களும் சிறப்பாக பாடுவதில் வல்லவர். ஆக கணவன் மனைவி இருவரும் யாழ் வாசித்து சிவபெருமானின் பெருமைகளையும் அவர் அடியாருக்கு அருளையும் மக்களுக்கு ஒவ்வொரு சிவத்தலங்களாக சென்று பாடி மகிழ்ந்து வந்தனர். இறை உணர்வை மக்களிடையே பரப்பிக் கொண்டு வந்தனர். அவ்வாறு ஒரு முறை மதுரை மாநகரை அடைந்தார்கள். அங்கு திரு ஆலவாய் என்ற ஒரு திருக்கோயில் உள்ளது. அந்த கோயிலில் அவர்கள் உயர்குடியில் பிறக்கவில்லை என்ற காரணத்தால் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. எனவே அவர் வெளியில் நின்று இருவரும் சிவபெருமானின் பெருமையை யாழ் இசைத்து பாடினார்கள். இதனை கேட்ட திரு ஆலவாய் பெருமான் அவரின் இசையில் மகிழ்ந்து அன்று இரவு மதுரை மாநகரில் அவருடைய தொண்டர்களுக்கெல்லாம் கனவில் சென்று திருநீலகண்ட யாழ்ப்பாணர் நாயனாரை தன் முன் கொண்டு வந்து நிறுத்துக என்று ஆணையிடுகிறார். உடனே பொழுது விடிந்ததும் அனைவரும் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் நாயனாரை தேடிச் சென்று கோவிலுக்கு அழைத்து சென்று மரியாதை செய்து சிவபெருமான் முன் நிறுத்தினார்கள். மூலவரை நேரில் கண்டு மகிழ்ந்த திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் யாழ் இசைத்து அவரின் பெருமையை நெஞ்சுருக பாடினார். அதை கேட்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவரின் யாழ் இசையில் மகிழ்ந்து ஒரு அசரரி ஆக ஒலிக்கிறார். திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரின் கையில் இருக்கும் சந்த யாழ் தரையில் அமர்ந்து பாடுவதால் அது தரையின் சீதளம் தாக்கினால் அதன் கம்பிகள் இறுகிவிடும். அதனால் நாயனாருக்கு ஒரு பலகை கொடுக்க என்று அசரேரியாக ஒலித்தார். உடனே யார் அவரை கோவிலுக்குள் அனுமதிக்க மறுத்தார்களோ அவர்களே பொன்னால் ஆன ஒரு பலகையை திருநீலகண்ட யாழ்ப்பாணர் நாயனாருக்கு அளித்து அதில் அமர வைத்தனர். நாயனாரும் அதில் அமர்ந்து யாழ் இசைத்து சிவபெருமானின் பெருமைகளை சில காலம் அங்கே தங்கியிருந்து பாடி மக்களுக்கு இறை உணர்வை வளர்த்தார். பின்பு மற்ற சிவத்தலங்களுக்கும் சென்று சிவபெருமானின் பெருமையையும் இறையுணர்வையும் வளர்த்ததோடு திருவாரூருக்கு வந்து சேர்ந்தார். அங்கும் அவரது மரபுப்படி அவர் கோவில் வாயில் நின்று சிவபெருமானின் பெருமையை பாட திருவாமூர் கோயில் சிவபெருமான் இவரின் இசையில் மகிழ்ந்து அவர்க்கென்று வட திசையில் ஒரு வழியை ஏற்படுத்தினார். நாயனார் அவர்கள் வடதிசையில் சென்று நேராக கருவறையில் சிவபெருமானை தரிசித்து வணங்கி வழிபட்டு வந்தார். இவ்வாறு சில காலம் ஒவ்வொரு ஊரிலும் சென்று தங்கி மக்களிடையே ஒவ்வொரு திருத்தலமாக பாடி மக்களிடையே
சிவபெருமானின் பெருமையை பாடி இறை உணர்வையும் ஒழுக்க நெறியையும் மக்களிடையே வளர்த்து வந்தார். அவ்வாறு சீர்காழிக்கு வந்து திருஞான சம்பந்தரையும் அவர் கண்டு வணங்கினார். பின்பு திருஞான சம்பந்தரின் சிறப்பை உணர்ந்து அவருடைய பதிகங்களுக்கும் அவர் உடன் இருந்து பண் அமைத்து உடனிருந்து பாடி மகிழ்ந்தார். பின்பு திருஞான சம்பந்தர் திருநல்லூரில் பெருமணத்தில் சிவஜோதியில் கலந்த பொழுது திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரும் அவரது மனைவியும் திருஞான சம்பந்தருடனேயே அந்த ஜோதியில் இறங்கி சிவனை அடைந்தார் என்று அவருடைய சரித்திரம் நமக்கு கூறுகிறது. ஆக நம்மிடம் இருக்கும் ஒரு கலையை, திறமையை மற்றவர்களின் சிந்தனை உயர்வதற்கும் அவர்கள் வாழ்க்கையில் மேம்படுவதற்கும் பயன்படுத்த வேண்டும். அது இன்றைய காலகட்டத்திற்கும் அடுத்த தலைமுறைக்கும் இது மிக தேவையாக இருக்கிறது என்பதை உணர்த்தி, சிந்தனையை உயர்த்தவல்ல செயல்கள் தம்மை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று கூறி, இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுவது பேராசிரியர் மாலதி சுப்பிரமணியன். நன்றி. வாழ்க வளமுடன்.